கொழுக்கட்டை கேட்டீங்களே, ஆ, இந்தாங்க. குடு 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 குடு. நீ சிவகாமி கிட்ட மட்டும் சொல்லிடாத. என்ன தேடினானா எங்கேயோ வெளியே போயிட்டேன்னு சொல்லிடு. ஐயா, நீங்க உங்களோட சேர்த்து என்னையும் மாட்டி விட்டுருவீங்க போல இருக்கே. இந்த ஆட்டத்துக்கு நான் வரலப்பா. என்னங்க, எங்க இருக்காரு இவரு? இங்க இருக்கீங்களா? எங்க அது வந்து என்னங்க வாய் வீங்கின மாதிரி இருக்கு. ம், வாயில என்ன கொழுக்கட்டியா வச்சிருக்கீங்க? ம். எப்படி சிவகாமி கொழுக்கட்டைன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே? இப்படியே தினமும் கண்டதையும் தின்னுகிட்டு இருந்தா கடைசியில ஆஸ்பத்திரியில போட்டு ஆபரேஷன் தான் பண்ண போறாங்க. ஷோ, எத்தனை தடவை சொல்றேன் இனிப்பு சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு கேட்டாதானே. ம். என்னங்க அ, இது என்னங்க படிங்க. ம், நான் என்னவோ பெரிய படிச்சவ மாதிரி என்கிட்ட காமிக்கிற. இதெல்லாம் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. கொடுங்க. பார்வதி, இங்க வாமா. சொல்லுங்கம்மா. வா. இந்தா, இதுல என்ன எழுதிருக்கு, இது என்னன்னு படிச்சு பாரு. சொல்லுமா. இது சந்தியா அண்ணி பேர்ல பேங்க்ல பணம் போட்டிருக்கிற பத்திரமா? அன்னைக்கு கூட அண்ணி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தாங்களே. ஓ ஆமால, நான் வேண்டாம் எடுத்துட்டு போன்னு சொன்னதுக்கு அவ இத மறந்து இங்கே வச்சுட்டு போயிட்டா போல இருக்கு. ம். சரி குடு, நீ போய் சந்தியா வர சொல்லு. இல்லம்மா, வீட்ல சப்பாத்தி மாவு சுத்தமா இல்ல. நீங்க எப்பவுமே வீட்ல கோதுமை வாங்கி மாவு அரைச்சுதான் சப்பாத்தி சாப்பிடணும்னு சொல்வீங்களா? அதான் அண்ணி மாவரைக்க போயிருக்காங்க. அவளுக்கு உதவி செய்ய ஒன்னு அனுப்பி வச்சா நீ அவளை வெளியில அனுப்பிட்டு ஜாலியா இங்க சுத்திட்டு இருக்கல. ஏண்டி, மாவரைக்க நீ போனதா என்ன? அவ இங்க இருந்த மத்த வேலையெல்லாம் பாப்பால. பாருங்க, எல்லாத்தையும் சொல்லணும் இந்த மா. பொண்ணுக்கு. பார்வதி காலேஜ் வரைக்கும் போய் படிச்சு பாஸ் பண்ண பொண்ணுமா, அவ எப்படி மாவரைக்கெல்லாம் போவா? ஏண்டி, காலேஜ் படிச்சா என்ன? படிச்சுட்டா வீட்டு வேலை செய்யக்கூடாது மாவரைக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்காமா? அப்படிலாம் சொல்லலம்மா. மாவில்லன்னு சொன்ன அண்ணி தான் போனாங்கம்மா. இது அவ அப்பா வீட்ல கொடுத்தது. இது அவளுக்கு தான் சேரணும். நான் போய் அவ ரூம்ல வச்சுட்டு வரேன். அம்மா, நான் போய் வச்சுட்டு வரேம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். மயிலு, உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், இவருக்கு கொழுக்கட்டை காராசேவு பக்கோடான்னு கண்டதையும் செஞ்சு கொடுக்கறத நிறுத்திடின்னு சொன்னல. நீ கேட்க மாட்டியா? இல்லம்மா, நான் சொல்லி சொல்லி பார்த்தேன். ஐயாதான். ஐயாவது கொய்யாவது. நீ இந்த மாதிரி கண்ட நொறுக்கு திணியும் இவருக்கு செஞ்சு கொடுக்கறத நான் பார்த்தேன். கொண்டு தொலைச்சிருவேன். வா என் கூட. எல்லாம் உங்களாலதான். இது என்ன இப்படி கலைஞ்சு போய் அலங்கோலமா கிடக்கு? ஏன் மயில சந்தியா இப்படி பண்ணி வச்சிருக்கா? இத கூட சரியா எடுத்து மடிச்சு வச்சுட்டு போகாம அவளுக்கு அப்படி என்னதான் வேலை? என்னம்மா இப்படி சொல்றீங்க? இந்த வீட்டோட சமையல் வேலையில இருந்து பாத்திரம் கழுவுற வரைக்கும் எல்லா வேலையும் செய்யறது சந்தியாம்மா மட்டும்தான். இத்தனை பேர் கொண்ட குடும்பத்தோட வேலைய ஒருத்தரே பாக்குறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கே நல்லா தெரியுமேமா. அது மட்டும் இல்லாம அவங்க சரவணாயா கடைக்கு போய் அவருக்கும் உதவி பண்றாங்க. இப்படி எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யும் போது இந்த மாதிரி துணி களைஞ்சு கிடக்கிறதெல்லாம் சின்ன விஷயம் தானம்மா. நீ சொல்றதும் சரிதான். எந்த வேலையும் இல்லன்னா இதையெல்லாம் மடிச்சு எல்லாத்தையும் அடுக்கி வைக்கலாம். இல்ல 10 வேலை வரிசையா வந்துச்சுன்னா எது முக்கியமோ அதைத்தானே அவளால செய்ய முடியும். நீங்க உங்க மருமகளுக்கு உதவி பண்றீங்களா? இதுல என்னடி இருக்கு? என் மருமக இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக உழைக்கிறா. மத்தவங்களோட கஷ்டத்தை தான் கஷ்டமா நினைச்சு வேலை செய்யறா. அவளோட துணியை மடிச்சு வைக்கிறதுல என்ன தப்பு? ஒரு தப்பும் இல்ல. இத பாக்கும் போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்க மனசுக்குள்ள இருக்கிற இன்னொரு மனச நான் பாக்குறேம்மா. சரி, பீரோல வை. உனக்கு ஒண்ணு தெரியுமா மயிலு? நான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரும்போது
இதே போலதான் துணிங்களை எதையும் மடிக்காம அலங்கோலமா போட்டுட்டு போயிடுவேன். அதுக்கு காரணம் சோம்பேறித்தனம்லாம் கிடையாது. எனக்கு வேலை அதிகமா இருந்ததுனால இத கவனிக்கல. ஆனா என் மாமியாரு எனக்கு தெரியாம வந்து எல்லாத்தையும் அழகா மடிச்சு வச்சுட்டு போவாங்க. ரொம்ப நாளைக்கு எனக்கு இது தெரியவே இல்ல. கடைசியா ஒரு நாள் அதெல்லாம் என் மாமியார் தான் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சப்போ எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு. இந்தா புள்ள வச்சிரு. என்னது இது? இது நம்ம சந்தியாவோட போட்டோ தானே? ஆமாமா, சந்தியாமாவே தான். ஆனா இவ கழுத்துல தங்க பதக்கம்லாம் போட்டிருக்கா, கையில ஏதோ பேப்பரை பிடிச்சிருக்கா, தலையில தொப்பி வச்சிருக்கா. என்னது இது? புரியலையே. என்ன இந்த மாதிரி ஒரு போட்டோ? ஏங்க என்கிட்ட கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். பரவாயில்லைங்க, இந்த வீடு பக்கத்துல வந்துருச்சுல்ல, நானே எடுத்துட்டு போயிடுறேன். அப்பவே போனீங்க, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? ஆமாங்க, மாவு மில்லுல ஏற்கனவே 4-5 பேர் அரைச்சிட்டு இருந்தாங்க. ஓ, அதான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரேன். பேசாம நீங்க சர்க்கரையே போக சொல்லியிருக்கலாம். இதை தூக்கிட்டு அலைஞ்சு உங்களுக்கு கஷ்டம் தானே? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைங்க, இதெல்லாம் ஒரு வேலையா? ஆனா இதுதான் என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் மாவு மில்லுக்கு போய் மாவெல்லாம் அரைச்சிட்டு வரேன். ஏன் உங்க வீட்டுல மாவெல்லாம் அரைச்சு வைக்க மாட்டீங்களா? எங்க வீட்டுல மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாமே கடையில தான் வாங்குவாங்க. கோதுமையை வாங்கி அரைக்கிறதெல்லாம் சான்ஸே இல்லை. இப்பெல்லாம் இதெல்லாம் யாருங்க பண்றா? ம், எல்லாம் கடையில அரைச்சு விக்கிறதே வாங்கிடுறோம். நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு உங்க முகத்துல தனி சந்தோஷம் தெரியுது. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் இருக்கு. நான் எம்காம் பாஸ் பண்ணிட்டேன். அதுவும் யூனிவர்சிட்டிலேயே 3வது அதிக மார்க் நான் தான். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியலனாலும் அது தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எதை பத்தி சொல்றீங்க? இல்ல, இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கீங்களே, அத சொன்னேன். தெரியல, ஆனா மனசுக்கு ஏதோ ஒரு சந்தோஷமா இருக்கு. சரிங்க சரிங்க, நான் வீட்டுக்கு போறேன். நீங்க எங்கேயும் வெளியில கிளம்புனீங்கல்ல? ஆமாங்க, சந்தைக்கு போறேன். சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. ஆ சரிங்க. இங்க தானே புடவையெல்லாம் போட்டு வச்சிருந்தேன். எங்க போச்சு? இது எப்படி? நான் போகும்போது ரூம் இந்த மாதிரி இல்லையே. நானே அவசரத்துல எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு தானே போனேன். ஆனா எல்லா துணியும் மடிச்சிருக்கு. ரூம் சுத்தமா கூட்டி தொடச்சிருக்கு. யார் செஞ்சது? அநேகமா இது மயிலோட வேலையா இருக்குமோ? இந்த போட்டோ உள்ள இருந்துச்சு. இங்க எப்படி வந்துச்சு? யார் செஞ்ச வேலை இது? ஐயோ, அத்தை கிட்ட பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? சந்தியா, என்ன பண்ணிட்டு இருக்க சந்தியா நீங்க? அத்தை, அது எதுக்கு இந்த போட்டோவை கழட்டுற? நீ மறைச்சு வச்சிருந்தா இது தெரியாம போயிடும் நினைச்சிட்டியா? இல்லத்த, நான் வந்து தெரியாம தான். ஆமா, எங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சுதான் இந்த காரியத்தை நீ பண்ணிருக்க.
ஆனா சில விஷயங்களை எவ்வளவு மறைச்சாலும் ஒரு நாள் உண்மை வெளியில வந்தே தீரும் சந்தியா. சிவகாமி என்ன கூட்டிட்டு வந்து இந்த போட்டோவை காமிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். இந்த விஷயம் சரவணனுக்கு தெரிஞ்சா அப்படியே ஷாக் ஆயிடுவான். இல்ல மாமா, நான் சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா நீ சொல்லல. இத சொல்ல வேணான்னு உன் கையை பிடிச்சு தடுத்தது யாரு? இந்த உண்மையை இது வரைக்கும் மறைச்சு வச்சிருக்கனா? இன்னும் என்னென்ன விஷயத்தை எங்க கிட்ட இருந்து நீ மறைச்சிருப்ப? சொல்லு. இல்லத்த, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. வேற எப்படி? நீ சொல்லலனா எங்க யாருக்குமே தெரியாம போயிடும் நினைச்சியா? அது எப்படி தெரியாம போகும்? சரி, எங்க கிட்ட சொல்லலனாலும் சரவண உன் புருஷன் தானே, அவங்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. அதுல என்ன வெக்கம் உனக்கு? தெரிஞ்சிருச்சு. உனக்கு இப்படி விதவிதமா போட்டோ எடுத்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சிருச்சு. ஐயோ, சரவணன் கூட இதே மாதிரி போட்டோ பைத்தியம் தான். அவனுக்கு என்னென்ன போட்டோ, இந்த வக்கீலு, போலீஸ், அப்படி விதவிதமான கெட்டப்ல போட்டோ எடுத்து வச்சிருக்கான். ஒரு பெரிய ஆல்பமே போட்டு வச்சிருக்கான் அவன். அவன மாதிரியே நீயும் படிச்சு பட்ட வாங்கின மாதிரி போட்டோ எடுத்து வச்சிருக்க. சந்தியா, இந்த விஷயத்த நீ சரவணன் கிட்ட மறைச்சு வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. உண்மையை சொல்லணும்னா சத்தியமா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். மயில இந்த போட்டோவை பார்த்து நீ உண்மையிலேயே நிறைய படிச்சவன் நினைச்சு வாயடிச்சு போயிட்டா. திரும்ப திரும்ப படிச்சவங்க மாதிரியே இருக்காங்க, படிப்பு கலை முகத்துல தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் தான் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லம்மா. அவ படிச்சது உண்மைன்னா கண்டிப்பா அது அவ என்கிட்ட சொல்லிருப்பா. என் மருமக என்கிட்ட பொய் சொல்ல மாட்டான்னு சொன்னேன். அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி சரி சரி, பேசலாம் பேசலாம். நாங்க 2 பேரும் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துறோம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ தாராளமா பேசலாம், சரியா? சரி, கிளம்புங்க, நேரமாச்சு. போயிட்டு திரும்ப வேண்டாம். அண்ணே, உன்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கானே? ஏன்டா, ஏன் திடீர்னு கேக்குற? இல்ல, என் பக்கத்து வீட்ல ஒரு அண்ணா இருந்தாரு. அவர் மாடு தானே மேய்ச்சிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா சிங்கப்பூருக்கு போயிட்டாரு. அங்க போய் புரோட்டா மாஸ்டர் ஆகி நிறைய சம்பாதிக்கிறாராமா. அதை கேட்டதும் உன் ஞாபகம் தானே வந்துச்சு. ஏன், அதுக்கும் எனக்கும் என்னடா சம்பந்தம்? அவர் புரோட்டா மாஸ்டர்னா நீ ஸ்வீட் மாஸ்டர் தானே. அவர் போடுற புரோட்டா கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும், ஆனா நீ போடுற ஸ்வீட் சூப்பரா இருக்கும்னே. உன்கிட்ட பாஸ்போர்ட் இருந்தா நீயே சிங்கப்பூர் கிளம்பலாம்ல, அதனால தான் கேட்டேன். எங்கடா நீ வேற. இந்த டிசைன் வேலையில இருக்கிற ஃப்ரெண்டை போய் பார்க்கலான்னு பார்க்குறேன், அதுக்கு ஒரு நேரம் அமைய மாட்டேங்குது. இதுல சிங்கப்பூருக்கு எங்கடா போறது? ஐயோ, என்னமோ போனேன். செந்தில், என்னண்ணே? ஒரு நிமிஷம். ஒண்ணு இல்ல, அர்ச்சனா கூட பேசுனியா? ஆஹா, நம்ம அர்ச்சனா கிட்ட பேசுனதை அண்ணி பார்த்துட்டு வந்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்த மாதிரியே தெரியல, ஆனா எப்படி அவங்க கண்ணுக்கு சிக்கணும்? சொல்லு செந்தில், பேசுனியா இல்லையா? ஏன்னு எது கேக்குற? இல்லடா, ஒரு வேளை அம்மா பயங்கரமா திட்டாங்களே, அர்ச்சனா கூட பேசினா தப்பாயிடுமோன்னு நினைச்சு அவ கூட பேசாம இருந்துடாத. ஓ, நீ அதுக்காக சொல்றியா? ஆமாடா, இந்த சண்டையெல்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அர்ச்சனா கூட நீ கடைசி வரைக்கும் இருந்து வாழணும்ல. இருந்தாலும் அவ பண்ண தப்பு தானே? பெரிய தப்பு தான்டா, யார் இல்லைன்னு சொன்னா. இருந்தாலும் நேர்ல பார்த்து பக்குவமா எடுத்து சொல்லி இதெல்லாம் தப்புன்னு புரியவை. நேர்ல போக நேரம் இல்லைன்னா போன்லயாச்சும் பேசு. சரிண்ணே. பொதுவா பொண்ணுங்க இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்கும்போது நம்ம யார் பக்கம் சப்போர்ட் பண்றோம்னு பார்ப்பாங்க, அதுக்காக சொன்னேன். சரிண்ணே, நான் பேசுறேன். செஞ்ச தப்புக்கு அம்மா கோவப்பட்டுட்டாங்க. 4 நாள் இல்லை, ஒரு வாரம் போச்சுன்னா அம்மாவோட கோவம் கொஞ்சம் கொஞ்சமா தணிஞ்சிடும். அப்ப பார்த்து பக்குவமா எடுத்து சொன்னா திரும்பவும் அர்ச்சனாவை கூட்டிட்டு வரதுக்கு சம்மதிச்சிருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அர்ச்சனா கூட பேசிக்கிட்டு என்ன இருந்தாலும் அர்ச்சனா நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுடா, அவளை நீ கைவிட்டக்கூடாது, புரியுதா? புரியுதுண்ணே. அர்ச்சனாக்கு வேற ஒரு தங்கச்சி இருக்கா. இவ போய் அங்க வீட்டோட இருந்தா அப்புறம் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதுல சிக்கலாயிடும்டா. நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்றேன்.
ம் சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். ம் சரி வரேன். போயிட்டு வா. ம். அப்பா அம்மா பிரியா, என்ன அர்ச்சனா, என்ன விஷயம்? என்னக்கா ஒரே முகம் முழுக்க சந்தோஷம் பொங்கி வழியுது போல இருக்கு. ஆமா நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு 2 பிளேட் பிரியாணி ஒன்னா கொடுத்தாலும் ஃபுல்லா சாப்பிட்டுருவேன். நீயும் உன் அம்மாவும் ஒரு அண்டா பிரியாணி கொடுத்தா கூட ஒன்னா திம்பிங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன விஷயம் முதல்ல அத சொல்லு. அட போங்கப்பா. அம்மா நீ எனக்கு உடனே திஷ்டி சுத்தி போடுமா, இல்லனா எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடு. பிரியா நீ போயிட்டு என்னோட பெட்டி படுக்க எல்லாத்தையும் எடுத்து வை, நான் உடனே கிளம்பணும். எங்க? வேற எங்க, என் மாமியார் வீட்டுக்கு தான். அப்படின்னா உன் மாமியாருக்கு உன் மேல இருந்த எல்லா கோவமும் போயிடுச்சா? போன் பண்ணி வர சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் அப்படியேதாம்மா இருக்கு. ஆனா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாலே அந்த சந்தியா, அவளை பத்தி ஒரு முக்கியமான நியூஸ் கிடைச்சிருக்கு. இத வச்சு நான் அவளை காலி பண்ண போறேன். என்ன விரட்டி விட்டு அந்த வீட்டை தனியா ஆடணும்னு நினைச்சால, அதனாலதானே அத்தை கிட்ட போட்டு கொடுத்து என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைச்சா. அதே போல நான் அவளையும் விரட்டி அடிக்க போறேன். இதுதான் விஷயமா? நீ வந்து ஆர்வமா கத்துனதை பார்த்ததுமே நான் வேற என்னமோ இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு இதுதான் முக்கியம். ஏன்னா சந்தியா வந்த பின்னாடிதான் இந்த வீட்ல என்னோட முக்கியத்துவமே குறைய ஆரம்பிச்சது. அத்தை என்ன விட சந்தியாவை அதிகமா நம்ப ஆரம்பிச்சாங்க. அவளும் நல்லவன்னு மத்தவங்க எல்லாம் சொல்றத சொல்ல கண்டு ஓவரா நல்லவளா நடிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப போய் நான் சொல்ற விஷயத்த கேட்டு இவள போய் நம்பணும் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. அப்படி அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிட்டா? அவ படிச்சிருக்காப்பா, எம்காம் பாஸ் பண்ணிருக்கா, அதுவும் யூனிவர்சிட்டிலேயே 3rd ரேங்க். அப்படியா? அது நல்ல விஷயம் தானே. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆட அவ படிக்காதவன்ல வீட்ல போய் சொல்லி வச்சிருக்கா. இது என்னமா குழப்பமா இருக்கு? நல்லா படிச்ச பொண்ணு படிக்கலன்னு ஏன் போய் சொல்லணும்? ஏன்னா சரவணன் படிக்காதவரு, அவருக்கு படிக்காத பொண்ணுதான் தேடினாங்க. இப்போ இவ படிக்காதவன் சொல்லி இவள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவ இப்ப வரைக்குமே அதே போய் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நான் அத இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, இதான் விஷயமா? இந்த கண்டுபிடிப்புக்கு நீ நோபல் பரிசுக்கு அப்ளை பண்ணுமா? கண்டிப்பா கிடைக்கும். இவர் ஏமா இப்படி இருக்காரு? என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் கூட இவருக்கு கவலையே இல்லையா? அவரை விடுறி. நீ என்னமோ போய் உன் மாமியார் கிட்ட சொல்ல போறேன்னு சொன்னியே, அத கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம். கொஞ்சம் பொறு. என்னம்மா இப்படி சொல்ற? இது எவ்வளவு பெரிய விஷயம்னு உனக்கு தெரியல. சந்தியா படிச்சிருக்கான்னு தெரிஞ்சா போதும், அத அப்படியே எரிமலை மாதிரி வெடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொய் சொன்னா சுத்தமா பிடிக்காது. இங்க பாரு அர்ச்சனா, அதையெல்லாம் நேரம் பார்த்து செய்யணும்டி. இப்போ உன் மேல அந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே மதிப்பும் இல்ல, நம்பிக்கையும் இல்ல. நீ என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. இதுல வேற சந்தியா தான் உன்னை மாட்டி விட்டுருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப இந்த விஷயத்த போய் சொன்னா நீ அவ மேல இருக்கிற கோவத்துல வேணும்னே சொல்றேன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. என்னம்மா சொல்ற? அதுக்காக இந்த விஷயத்தை அப்படியே விட சொல்றியா? அப்படி இல்ல அர்ச்சனா, இப்ப உடனே போய் சொல்லாதேன்னு சொல்றேன். அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அவ எதுலயாச்சும் மாட்டுவா. அப்ப இதையும் சேர்த்து ஒன்னா சொல்லிடு. எதிரிய காலி பண்ணணும்னா அவன் பலவீனமா இருக்கிற நேரத்துல தான் அடிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். புரியுதா? சூப்பர்மா, நீ சொல்றதா சரி. என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. நான் எம்காம்ல யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக வந்திருக்கேன். இந்த ஒரு விஷயத்துக்காக நான் எவ்வளோ ஏங்கினேன், எவ்வளோ ஆசைப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு அதை சந்தோஷமாக வாய் விட்டு யார்கிட்டையும் சொல்லக்கூட முடியல. வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை சாதிக்கும்போது அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கணுங்கிறது எவ்வளோ பெரிய வலி. என்னங்க மொட்டை மாடியில் தனியாக உட்காந்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறீங்க போல இருக்கு.
அதெல்லாம் இல்ல. நீங்க எப்பவுமே அப்படிதான் திடீர்னு வேற ஏதோ யோசனைக்கு போயிடுறீங்க. ஆனா கேட்டா இதுவுமே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறீங்க. சமாளிக்கலாம் இல்லைங்க. சொல்லணும்னு நேரம் வரும்போது நான் எதுவா இருந்தாலும் சொல்லிடுறேன். அப்படின்னா உங்க மனசுல சொல்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஆனா சொல்ல தயங்குறீங்க. சரி விடுங்க. உங்களுக்கா எப்ப தோணுதோ அப்ப சொல்லுங்க, போதும். ஆனா இன்னைக்கு வேற ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் மாவரைச்சிட்டு வீட்டுக்கு வந்தேனா, வந்து பார்த்தா நம்ம ரூம் அவ்வளவு கிளீனா இருந்தது. ஆ? நான் கச்சா முச்சான்னு போட்டுட்டு போன எல்லா துணியுமே மடிச்சிருக்கு. கடைசியில யார் இதெல்லாம் செஞ்சதுன்னு பார்த்தா மயிலு தானே? அதுதான் இல்ல, அத்தை. நிஜமாவா சொல்றீங்க? ம், அம்மா உங்களுக்காக இதெல்லாம் செஞ்சாங்களா? ஆ, நம்பவே முடியலங்க. ஆ, அப்படின்னா அவங்க மனசுல உங்களை அவ்வளவு மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். கேட்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. எனக்குமே முதல்ல இதை நம்பவே முடியலங்க. அப்புறம் அத்தையே தான் இதை சொன்னாங்க. உண்மையாவே இன்னைக்கு இது ரொம்ப சந்தோஷமான செய்தி தான். ஆனா வருத்தமான செய்தி என்னன்னா, அர்ச்சனா விஷயம்தான். திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனையாகி அம்மா வீட்டில் போயிருக்கா. எப்ப இது சரியாகும்னு ஒன்றும் புரியல. நானும் செந்தில கூப்பிட்டு பேசினேன். இப்படியே இருக்காத, அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி பேசு, முடிஞ்சா நேரில் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. ம், இந்த மாதிரி நேரத்துல பேசாம விட்டா அப்புறம் 2 பேருக்குமே இடைவெளி ரொம்ப அதிகமாயிடும். எனக்கு என்னன்னா, தனிப்பட்ட வகையில என்னாலதான் இந்த சண்டையே நடந்துச்சு. அர்ச்சனா அவங்க அம்மா வீட்டுக்கு போக நான் தான் காரணங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னு யாருங்க சொன்னா? நீங்க இன்னும் இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நல்ல மனசோட இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. அது என்னன்னா, அளவுக்கு மீறின குற்ற உணர்ச்சி. இது தப்புன்னு சொன்னா அவங்க கோச்சுப்பாங்களோ? பாவம், அவங்க தெரியாம தானே செஞ்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் அவங்க பக்கத்துல இருந்து யோசிக்கிறோம். ஒரு அளவுல இது சரிதான். ஆனா எல்லா நேரத்திலும் இதே நினைச்சிட்டு இருக்க கூடாதுல்ல. நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனையில அர்ச்சனா செஞ்சது தப்பு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்காக அவ வாழ்நாள் முழுக்க செந்தில விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு நீங்க உள்பட யாரும் நினைக்கல. அதனால நம்ம யாரும் இதுல ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைக்க வேண்டியதே இல்லை. மறந்தே போயிட்டோம் பாருங்க. ஒரு நண்பர் பிரகாஷ்னு மதுரையில் இருக்காப்புல. மதுரை மீனாட்சி அம்மன் பாதத்துல இருந்து குங்குமம் கொடுத்து விட்டாரு. அதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சா மறந்துட்டேன். இந்தாங்க.
நீங்க வர சொன்னீங்கன்னு மயில சொன்னா. நீ குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேன் அத்தை. உட்காரு. ம். சந்தியா, நான் கோயில் குளம்னு விடாம அலையிற ஆள் கிடையாது. ஆனா வெள்ளி செவ்வாய் வீட்ல பூஜை செய்யறதுக்கும் தினமும் விளக்கேத்துறதுக்கு மட்டும் தவறவே மாட்டேன். இது என்னோட மாமியார் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மனசுக்கு அப்படி ஒரு அமைதியும் தைரியமும் கிடைக்கும். இந்த பூஜைய இந்த வீட்ல இனிமே நீ செய்யணுங்கிறது என்னோட ஆசை. வீட்டுக்கு வாழ வந்த மருமக நல்ல மனசோட தினமும் விளக்கேத்தி வச்சா அந்த குடும்பம் செழிச்சு வளரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீ அதை கேள்விப்பட்டிருக்கியா? கேட்டிருக்கேன் அத்தை. அந்த நல்ல மனசு உனக்கு இருக்கு. இனிமே நீதான் இந்த விளக்கேத்தி வச்சு பூஜை செய்யணும். இவங்க என் மேல மதிப்பு வைக்கிறது அதிகமாகிட்டே போகுது. அதுதான் எனக்கு பயமாவும் இருக்கு. நாளைக்கு நான் படிச்சவங்கிற உண்மை தெரிய வந்தா இந்த பாசம்லாம் அப்படியே கோவமா மாறும். என்னம்மா உறைஞ்சு போய் உட்கார்ந்திருக்க? போய் சூடத்தை ஏத்தி சாமிக்கு ஆரத்தி காட்டு. அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போய்கிட்டே இருக்கு. சில நேரம் நீங்க கோவமா இருப்பீங்க. அப்ப சொல்ல பயமா இருக்கும். நானே விட்டுருவேன். சில தடவை சொல்ல வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துருமா? ஆனா இந்த தடவை அப்படி எதுவுமே இல்லாம நான் இப்பவே சொல்லிடுறேன் அத்தை. அது எங்க வீட்ல என்ன வீட்ல யாருமா? யாரா இருக்கும்? தெரியலையே அத்தை. சிவகாமி வீடு தானே? இதோ வரேன், ஒரு நிமிஷம் இரு. அத்தை, என்ன சார்? என்ன சார், என்ன விஷயம்? ஒரு கேஸ் விஷயமா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணும், அதுக்காக வந்திருக்கோம். அதுக்கு ஏன் சார் எங்க வீட்டுக்கு வரணும்? நீங்க ஏதோ அட்ரஸ் மாதிரி தப்பா வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரியா தான் வந்திருக்கோம். இங்க சிவகாமிங்கிறது யாரு? சார், எங்க அம்மா தான் சார். நான் தான் சிவகாமி சார். அப்படின்னா நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அதுவும் ஒண்ணு சும்மா வரல, வாரண்டோட வந்திருக்கோம். யோ சார், இந்த வாரண்டை காட்டியா? சார், என்ன சார் சொல்றீங்க? எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? அவங்களே சார் நீங்க அரெஸ்ட் பண்ணணும். சார், இதுல ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது சார். எங்க அம்மா வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போறதே இல்லை சார். ஒருவேளை சிவகாமின்ற பேர்ல இந்த தெருவில் வேற யாராவது இருக்கலாம்ல சார். சார், நீங்க வேணா கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு வாங்க சார். யாரு? நான் விசாரிக்கணுமா? ஆமா சார். அதுக்கு அவசியம் இல்லை தம்பி. நாங்க எல்லாத்தையும் செக் பண்ணி தான் வந்திருக்கோம். சிவகாமி புருஷன் பேரு ரவி தானே? ஆமா, நான் தான். பாத்தீங்களா? அப்புறம் என்ன,
இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகமா தம்பி? சார் சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். அம்மா எதுக்குமே வெளியே போக மாட்டாங்க சார். அவங்கள தேடி போலீஸ் அளவுக்கு எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க சார். தப்பு நடந்த இடமே இந்த வீட்டுக்குள்ளதான். என்ன சார் சொல்றீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இதோ நிக்கிறாங்களே சிவகாமி, இவங்க மருமகளை கை நீட்டி அடிச்சிருக்காங்க. அடிச்சது மட்டும் இல்லாம துன்புறுத்தி இருக்காங்க, டார்ச்சர் பண்ணிருக்காங்க. புருஷன் கூட வாழ விடாம வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி இருக்காங்க. இது குடும்ப வன்முறை, டொமஸ்டிக் வயலன்ஸ். இது சம்பந்தமான புகார் நேரா எஸ்பி ஆபீஸ்க்கு போயிருக்கு. அங்கிருந்து எங்களுக்கு அனுப்பி வாரண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு உத்தரவு கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அரெஸ்ட் பண்ண இங்க வந்திருக்கோம். ஐயோ, இந்த அர்ச்சனா ஏன் இப்படி சொதப்பி வச்சிருக்கா? ஏதோ பூனா போகுதுன்னு அவ சொல்றதெல்லாம் கேட்டு நடந்தா இப்ப எங்க அம்மா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாளா அவ? யோ பசுபதி, என்ன பாத்துட்டு இருக்க? அரெஸ்ட் பண்ணியா? சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். என் அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி கெட்டவங்க கிடையாது. இங்க நடந்த பிரச்சனை என்ன, அதுல யார் செஞ்சது தப்பு, யார் செஞ்சது சரின்னு தெரியாம நீங்க ஒருத்தர பட்சமா முடிவெடுக்க கூடாது சார். இங்க பாருமா, புகார் கொடுத்திருக்காங்க, அதுக்காக கேஸ் போட்டிருக்கோம். அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுவோம். எது சரி எது தப்புங்கிறத கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும், நாங்க இல்ல. சார், அது நான் ஒன்னு கேட்கலாமா? என் மருமக கொடுத்த புகார நான் கொஞ்சம் பார்க்கலாமா? சார் இந்தாங்க சார். இது இங்கிலீஷ்ல இருக்கு. யாருக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும்? இந்தம்மா, நீயே படிச்சு சொல்லு எல்லாருக்கும். அன்னி கொடுங்க. இதுல இங்கிலீஷ்ல இருக்கு, உங்களால எப்படி படிக்க முடியும்? ஆமாப்பா, தெளிவா அம்மா பேரு, நம்ம வீட்டு அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அடிச்சாங்க, வீட்டை விட்டு துரத்துனாங்க, துன்பப்படுத்தினாங்கன்னு எழுதிருக்குப்பா. என்ன இதெல்லாம்? புகார் கொடுத்தது யாருமா? அதுல அவங்க பேர் இருக்கான்னு பாரு. இல்லப்பா, இதுல அந்த பேரே இல்ல. சார், அது எப்படி சார் புகார் கொடுத்தவங்க பேரே இல்லாம இருக்கு? அப்படின்னா மொட்டை கடிதாசியை வச்சு நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவீங்களா? நீங்க கேக்குறது கரெக்ட் தாமா, ஆனா இது மொட்டை கடிதாசி கிடையாது. புகார் கொடுத்தவங்களோட மெயில் அட்ரஸ் இருக்கு. மெயில் அட்ரஸா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா, இந்த கம்ப்ளைண்ட யாரும் நேர்ல வந்து கொடுக்கல, ஹையர் ஆபீசருக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. அவங்க எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்க சொல்லிருக்காங்க. புரிஞ்சுதா? அப்படின்னா அந்த இமெயில் அட்ரஸ் கிடைக்குமா சார்? என்ன மணி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஹையர் ஆபீசர் ஆர்டர் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நாங்க சொல்லக்கூடாது. என்ன? எஸ்பி ஆபீஸ்ல உமன் அரஸ்ட்மெண்ட்டுக்குன்னு தனியா ஒரு செக்ஷன் இருக்கு. அவங்க தான் இது எல்லாம் டீல் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதுதான் எங்களோட வேலை. புரிஞ்சுதா? பசுபதி, அரெஸ்ட் பண்ணு. ஓகே சார். ஐயோ, நீங்க தடுக்காதீங்க தம்பி. ஒரு நிமிஷம் சார், சொல்றத கேளுங்க சார், ப்ளீஸ் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். சார், எங்க அம்மா எந்த தப்பும் பண்ணல சார். நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு சொல்றீங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, என் பொண்டாட்டி அர்ச்சனா தான் சார். அவ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டா, அதுக்காக கண்டிச்சாங்க சார். வீட்டுல இருக்கிற சின்னவங்க தப்பு பண்ணா பெரியவங்க கண்டிக்கிறது சகஜம் தானே சார். அது மாதிரி தான் சார் ஊர் உலகத்துல எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே சார். இதுக்கு போய் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை வர வைப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. தம்பி, எங்க வேலையை செய்ய விடுங்கப்பா. நாங்க மேல் அதிகாரிகளுக்கு பதில் சொன்னோம்ல, தேவையில்லாம எங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. சொல்லுங்க சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். சார், நான் இப்பவே என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்றேன் சார். எல்லா தப்பையும் செஞ்சது அவதான். இன்னும் 5 நிமிஷத்துல அவளை இங்க கொண்டாந்து நிப்பாட்டுறேன் சார். இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்றேன் சார்.
ஹலோ சொல்லுங்க. என்ன தடி சொல்லுங்க? ஏன்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ண? ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போன? ஏங்க போருங்க, ஒரு நிமிஷம். என்ன பிரச்சனை? என்ன நடந்துச்சு? எதுவுமே சொல்லாம எடுத்த இடத்துல கத்துனா எப்படி? ஏய், எங்க அம்மா உன்னை அடிச்சது குடும்ப வன்முறைன்னு போலீஸ் கேஸ் கொடுத்து இப்ப போலீஸ் வீட்ல வந்து நிக்குதுடி. எங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப? யாரு? நானா? அத்தை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தனா? உங்க மேல சத்தியமா சொல்றேங்க, நான் இத பண்ணவே இல்ல. தப்பு செஞ்சது நானு. நான் ஏன் அத்தை மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்? ஏய், என்கிட்ட நடிக்காதடி. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ எங்க எப்படி நடிப்பன்னு தெரிஞ்ச என்கிட்ட போய் சொல்லாத. வீட்டுக்கு போலீஸ கொண்டு வந்து விட்டல, இனிமே இந்த வீட்டு பக்கமே திரும்பி வந்துடாதடி. ஏங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. நான் சத்தியமா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்ல. என்ன நம்புங்க. ஏய், பேசாம போன் வைடி. என்னடா? எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நான் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லைன்னு சாதிக்கிறாமா அவ? என் மேல பொய் சத்தியம் பண்ண. என்ன இவ? இப்ப மட்டும் அவ என் கையில கிடைச்சா அவளை அடிச்சு துவம்சம் பண்ணிடுவேன். ஏய், நாங்க வந்திருக்கிறதே டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்க்காக தான். நீ பேசுறது அந்த லிஸ்ட்ல தான் வரும். நீ எப்படி பேசுற? உங்க அம்மா அந்த மாமியாக்காரி எப்படி பேசும்? சார் சார், நான் ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டேன் சார். நீங்க வேணா என்ன வேணா அரெஸ்ட் பண்ணிக்கோங்க சார். எங்க அம்மாவை விட்டுருங்க சார். அவங்க எந்த தப்பும் செய்யல சார். ஏய், வீணா எங்க நேரத்தை வீணடிக்காத. நிறுத்துங்க. இவங்கள சட்டப்படி நீங்க கைது செய்யவே முடியாது. யோ பசுபதி, இப்படி வா. தள்ளு. என்னம்மா உன் பிரச்சனை? அதான் வாரண்ட் இருக்குல்ல. சார், அதெல்லாம் இருக்கலாம் சார். ஒரு லேடி அரெஸ்ட் பண்ண லேடி போலீஸ் தான் வரணுங்கிறது சட்டத்திலேயே இருக்கு. நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. யோ செல்வராஜ் சார், நம்ம லேடி கான்ஸ்டபிள் ரேவதி இருக்காங்கல்ல, அவங்கள உடனே வர சொல்லு. ஓகே சார். சொல்லுங்க சார். மேடம் எங்க இருக்கீங்க? வேற ஒரு கேஸ் விஷயமா வெளியே இருக்கேன் சார். சார், அவங்க வேற ஒரு கேஸ்க்கு போயிருக்காங்களா சார்? யோ எல்லாத்தையும் விட்டு வர சொல்லியா. டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்க்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தோம்ல, அந்த அட்ரஸ்க்கு வர சொல்லு. மேடம் உடனே வாங்க சார், சத்தம் போட்டுட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இதை பெருசுபடுத்த வேண்டாம், விட்டுருங்க சார். எங்க மருமகளுக்கு எங்க மேல ஏதோ ஒரு கோவம் இருக்கு சார். அதனால அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா சார். இது நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் சார். ஆமா சார், குடும்ப பிரச்சனை போலீஸ் வரைக்கும் போறது நல்லது இல்ல சார். நாங்க பேசி முடிச்சுக்கிறோம் சார். ஏங்க சொன்னதே சொல்லி உயிரை வாங்குறீங்க? உங்க குடும்ப பிரச்சனைக்கு நானா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்? உங்க வீட்டு மருமக தானே கொடுத்துருக்கு. என்கிட்ட வந்து விட்டுருங்க விட்டுருங்க விடுங்கன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? சார் சார் முடியாது சார். என்ன மீறி எங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ண நான் விட மாட்டேன் சார். முடியாது சார், எங்களை மீறி எங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ண முடியாது சார். யோ என்னையா உங்களோட ஒரே தொல்லையா போச்சு. அந்த அம்மா சொன்ன மாதிரி லேடி கான்ஸ்டபிள் இப்ப வந்துருவாங்க. அது வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்காது. அதை இப்பவே சொல்லிட்டேன், புரியுதா? ஹலோ ஹலோ அனிதா. சொல்லு சந்தியா. அனிதா, உன் ஹஸ்பண்ட் ஒரு லாயர் தானே? ஆமா. எனக்கு ஒரு முக்கியமான உதவி, ரொம்ப அவசரமா வேணும். சொல்லு. சொல்றேன்ல, மாமா பேசாம இருங்க. சார் 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 வேணாம் சார். வணக்கம்மா, இந்த அம்மா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க. சார் சார் என்ன சார் அவங்க என்ன சார் தப்பு பண்ணாங்க சார்? வேணாம் சார், சொன்னா கேளுங்க சார். நாங்க விட மாட்டோம் சார். சார் வேணாம் சார். நான் வரேன் சார். என்ன வேணா அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன இதெல்லாம்? எந்திரியா, எந்திரி சொல்றல. எந்திரிப்பா. அம்மா என்னையா நீ? சார்
நான் வரேன் இன்ஸ்பெக்டர், வாங்க போலாம். மா என்னம்மா பேசுறீங்க? உங்களை போலீஸ் எங்க கண்ணு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, நாங்க பார்த்து சும்மா இருக்கணுமா? எங்க கண்ணு முன்னாடி அந்த மாதிரி நடக்க நாங்க விட மாட்டோமா? எங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உங்க எல்லாரோட பாசமும் எங்களுக்கு புரியுதுப்பா. இவங்களை ஆசைப்பட்டு அரெஸ்ட் பண்ண வரல, இது சட்டம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஒரே நிமிஷம் சார், ஒரே ஒரு வேண்டுகோள் சார், ப்ளீஸ் சார். சார், ஒரே ஒரு வேண்டுகோள் சார். இந்த கைவேலுங்க கண்டிப்பா போட்டுதான் ஆகணுமா சார்? எங்க அத்தை ஒரு அப்பாவி சார். எனக்கு புரியுது சார், நீங்க உங்க கடமையை தான் செய்றீங்க. ஆனா இந்த கம்ப்ளைண்ட் ஒன்றும் கொல்ல குத்தம் இல்லையே. விலங்கு மாட்டி தான் கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்லையே சார். சரிம்மா, விலங்குலாம் வேண்டாம், அவங்கள அப்படியே கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். கூத்து எந்த ஊர்லயாவது நடக்குமா? தப்பு செஞ்ச மருமகளை கண்டிச்சா அதுக்கு போலீஸ விட்டு அரெஸ்ட் பண்றாளே, என்ன கொடுமை இது! சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போறதுன்னா தெருவுக்கு 2 போலீஸ் ஸ்டேஷன் வைக்கணும்.